friends, welcome to Rasi Tips. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம Rasi Tips சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். फ्रेंड्स, இப்போ இருக்க காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம வீட்டு கிச்சனை என்னதான் மாடுலர் கிச்சனா லேட்டஸ்ட் மாடல்ல மாத்தி வச்சிருந்தாலும் இந்த மாதிரியான கடாய் எல்லார் வீட்லயுமே கண்டிப்பா இருக்க தான் செய்யும். இது பாத்தீங்கன்னா நம்ம வாங்குறப்ப கடாய் புதுசா தான் இருக்கும். யூஸ் பண்ண இந்த மாதிரி பழசாயிரும். இந்த கடாயை நம்ம ரொம்ப சூப்பரா எப்படி க்ளீன் பண்றது அப்படினு தான் இந்த வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன். அதுக்கான வீடியோ தான் இது. வாங்க फ्रेंड्स, எப்படி க்ளீன் பண்றதுங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கண்டிப்பா இந்த மாதிரி நம்ம வீட்ல எல்லாம் பாத்திரம் இருந்துச்சுனா நம்ம உடனே அதக்கு வந்து காய்லாங்கடைக்கு போட்டுட்டு வேற ஒரு பாத்திரம் புதுசா வாங்கிடுவோம். ஆனா அந்த மாதிரி புதுசா பாத்திரம் வாங்கிட்டு இருந்தோம்னா லைஃப் லாங் பாத்திரம் புதுசாவே வாங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால நம்ம கிட்ட இருக்கிற பாத்திரத்தை நம்ம எப்படி புதுசுபடுத்துறதுங்கறத பார்க்கலாம். கடாயோட ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு ரெண்டையும் தான் நம்ம க்ளீன் பண்ண போறோம். அதுக்காக நான் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துர்க்கேன். இப்போ நான் எடுத்துர்க்க கடாய் பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் கடாய். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துட்டு நம்ம இந்த கடாய் மூழ்குற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பாத்திரத்தை அடுப்புல வச்சிட்டு நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சிருங்க. இப்போ இதல ஒரு சூப்பரான இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சேர்க்கிறது பேக்கிங் சோடா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஆப்ப சோடா, சோடா உப்பு எல்லாமே ஒண்ணுதான். அடுத்ததா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததா நம்ம பாத்திரம் விளக்குற லிக்விட் ஜெல் இருந்தா ஜெல் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி நீங்க நார்மலா துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ற துணி சோப்பு தூள் எடுத்துக்கலாம். துணி சோப்பு தூள் எடுக்கிறதுனால நல்ல பாத்திரம் நல்ல பளிச்சுன்னு இருக்கும். அடுத்ததா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். இதோட நான் ஆஃப் லெமன் எடுத்துர்க்கேன். லெமனோட ஜூஸை நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. பிழிஞ்சிட்டு அந்த லெமனோட தோலையும் நம்ம இதிலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கொதி வரட்டும். நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விட்டுருங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். கரெக்ட்டா ஒரு 15 ல இருந்து 20 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இப்போ இத அப்படியே நம்ம ஆற வச்சிரலாம். இது வந்து ரொம்ப ஆற வேண்டியது இல்ல. ஒரு அரை பதத்துக்கு நம்ம கை வந்து பொறுக்குற அளவுக்கு ஆறனா போதும். அப்பதான் நம்ம க்ளீன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். க்ளீன் பண்றதுக்காக நார்மலான கம்பி பிரஷ் தான் எடுத்துர்க்கேன். இந்த கம்பி பிரஷ் வச்சு நம்ம ரொம்ப சூப்பரா க்ளீன் பண்ணிடலாம். ஆனா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கொஞ்சம் நல்ல எஃபோர்ட் போட்டு தான் நம்ம க்ளீன் பண்ணனும். கடாயோட ஃப்ரண்ட் சைடு பேக் சைடுலாம் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணிட்டு இருக்க இந்த தண்ணி வச்சு தான் நம்ம தொட்டு க்ளீன் பண்ணா ரொம்ப ஈஸியா க்ளீன் ஆயிடும். இந்த தண்ணியை நீங்க வேஸ்டா கீழ போட்றாதீங்க. இந்த தண்ணியை வச்சு மத்த பாத்திரம் அழுக்கா இருக்கிற பாத்திரத்தை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். நல்ல பாத்திரம் பாத்தீங்கன்னா நல்ல பளிச்சுன்னு இருக்கும். இப்போ இதே மாதிரி நான் நல்லா க்ளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு எப்படி இருக்குங்கறத உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப சூப்பரா க்ளீன் பண்ணிருக்கோம். இந்த அளவுக்கு தான் க்ளீன் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம கடாயோட ஃப்ரண்ட் சைடுல நிறைய கரண்டிலாம் வச்சு சமைக்கிறதுனால அதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கிராச்சஸ் ஆகி ஒரு மாதிரி கலரே Black கலரா இருக்கு. இது மட்டும் இல்லாம கடாயோட பேக் சைடுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே கலர் ரொம்ப Black கலரா இருக்கு. இதுமே பாத்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணதுக்கு இந்த அளவுக்கு தான் போயிருக்கு. இதையுமே இன்னும் நம்ம நல்லா க்ளீன் பண்ணனும் அப்படினாலும் ரொம்ப சூப்பரா க்ளீன் பண்ணிடலாம். அது எப்படி க்ளீன் பண்றதுங்கறத பார்க்கலாம். அதுக்காக ஒரு பிளாஸ்டிக் பவுல்ல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். அடுத்ததா ஆஃப் லெமனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லெமனோட ஜூஸை மட்டும் நல்லா பிழிஞ்சு விட்டுறலாம். லெமன் ஜூஸும் பேக்கிங் சோடாவும் சேர்ந்து எந்த அளவுக்கு நல்லா ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்குன்னு பாருங்க. இதோட அடுத்ததா நம்ம சேர்க்க போறது நம்ம வீட்ல இருக்கிற பாத்திரம் விளக்குற டிஷ் வாஷ் ஜெல் தான் சேர்க்க போறோம். நான் எடுத்துர்க்கிறது ஆஸ்க் ஜான்சி அவங்க ப்ராடக்ட்டான லிக்விட் தான் எடுத்துர்க்கேன். இதுமே பாத்தீங்கன்னா க்ளீனிங் பர்பஸ்க்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. பாத்திரம் கழுவுறதுக்குலாம் நல்லா இருக்கு. ஆல்ரெடி இந்த பிராண்ட் எல்லாம் வச்சு நம்ம Rasi Tips சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். அதோட லிங்க்கும் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். செக் பண்ணி பாருங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த கடாயை வைக்கிற அளவுக்கு ஒரு அகலமான பெரிய பவுல் எடுத்துர்க்கேன். பிளாஸ்டிக்ல இருக்கிற மாதிரியே பாத்துக்கோங்க. அதுக்குள்ள இந்த கடாயை வச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேஸ்ட்டை நல்லா கடாயோட பேக் சைடு அப்ளை பண்ணிக்கலாம். இது எதுக்காக பேக் சைடு அப்ளை பண்றோம்னு பாத்தீங்கன்னா பேக் சைடு தான் உங்களுக்கு ரொம்பவே கருப்பா இருக்கு. இந்த கருப்பா இருக்கிறத க்ளீன் பண்றதுக்காக தான் இப்போ நம்ம இந்த பேஸ்ட் அப்ளை பண்றோம். ஃபுல்லாவே அப்ளை பண்ணிருங்க. அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் அல்லது நியூஸ் பேப்பர் கூட எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ அந்த கடாயோட பேக் சைடு மேல நம்ம ஃபுல்லாவே இப்படி கவர் பண்ற மாதிரி வச்சிரலாம். இதுக்காக நீங்க ஒரு 4-5 டிஷ்யூ வைக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கனமா வச்சிருங்க. இந்த டிஷ்யூ மேல நம்ம வினிகர் தான் சேர்க்க போறோம். வினிகர் வந்து கொஞ்சம் நிறைய தான் தேவைப்படும். அதனால பாட்டிலா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. இத ஒரேடியா மொத்தமா சேர்த்துற கூடாது. கொஞ்சமா அந்த டிஷ்யூ வந்து அப்சர்வ் பண்ற அளவுக்கு கொஞ்சமா நீங்க பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நானும் அப்படி தான் சேர்த்துட்டு இருக்கேன். மொத்தமா சேர்த்துட்டீங்கன்னா ஃபுல்லாவே போய் பவுல்ல போய் சேர்ந்துரும். அதனால இந்த டிஷ்யூல நல்லா அப்சர்வ் ஆகுற மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா டிஷ்யூ ஃபுல்லாவே நல்லா அந்த வினிகர்ல நல்லா ஊறிட்டு இருக்கு. இப்போ இத நம்ம கரெக்ட்டா ஒரு 1 மணி நேரம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ இதை ஃபுல்லாத்தையுமே இந்த மாதிரி எடுத்துருங்க. எடுத்துட்டாலும் நமக்கு அந்த பிளாக் கலர் போகலை. இப்போ இதை க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம வீட்டில் இருக்கிற நார்மலான கம்பி ப்ரெஸ் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இதுலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப போகுமான்னு கேட்டால் அந்தளவுக்கு கொஞ்சம் தான் போச்சு, ரொம்ப போகலை. அடுத்ததாக இதை ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்காக காய்கறி கட் பண்ணுற கத்தி தான் எடுத்திருக்கேன். கத்தி வச்சு க்ளீன் பண்ணுற மாதிரி ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ண முடியாது. இதில் இருக்க கருப்பை நீங்கள் ரொம்ப ஈஸியாக எடுக்கணுன்னா இந்த மாதிரி கத்தி வச்சுட்டு கொஞ்சம் கையிலலாம் கீறிடாத அளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது ரொம்ப சூப்பராக அதில் இருக்கிற பிளாக் எல்லாமே போயிடும். இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கடாய் செட்டி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கடாய் இந்த அளவுக்கு தான் க்ளீனாகி வந்திருக்கு. பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிட்டோம். இதோட நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும்னு நினச்சாலும் ஃபினிஷ் பண்ணிடலாம். இல்லை எனக்கு இதை விடவும் இன்னும் நல்லா ஒயிட்டாக வேணும், நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரியே வரணும் அப்படின்னு நினச்சினாலும் இன்னும் சூப்பராக நம்ம அடுத்த ஒரு ப்ராசஸ் மட்டும் பண்ணிக்கிட்டால் போதும். ரொம்ப சூப்பராக கடாய் சட்டி நல்லா க்ளீன் ஆயிரும். அதுக்காக அகலமான பாத்திரத்தில் நான் தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. இதில் நம்ம ஒரு சூப்பரான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் பாத்திரம் விளக்குற லிக்விட் ஜெல்லு தான் எடுக்கிறேன். இந்த ஜெல்லு தான் எடுக்கணுங்கிறது கிடையாது. நீங்கள் துணி துவைக்கிற சோப்புத்தூள் இருந்தால் கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோப்புத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். கல்லுப்புமே பார்த்திங்கன்னா க்ளீனிங் ப்ராசஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததான் நான் லெமன் எடுத்திருக்கேன். லெமன் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இருந்தாலும் அதோட அந்த பவர் பார்த்திங்கன்னா குறையாம தான் இருக்கும். அதனால் நான் ஒரு லெமனை ஃபுல்லாகவே நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அதோட தோலையுமே பார்த்திங்கன்னா இதில் சேர்த்துட்றேன். நம்ம கடைசியாக க்ளீன் பண்ணுறப்ப இதை தோலை வச்சுமே க்ளீன் பண்ணாலும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா தான் எடுத்திருக்கேன். சோடா போட்ட உடனே பாருங்கள் எப்படி நல்லா பொங்கிட்டு வருதுன்னு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக வச்சுருக்க கடாயை இது ஃபுல்லாகவே மூழ்கிற மாதிரி வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியில் நல்லா மூழ்கிட்டுருக்கு. இதோட நீங்கள் அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆறட்டும், ரொம்ப ஆற விட்டுறாதீங்க. ஒரு வெதுவெதுப்பு தன்மையாக இருக்கும் போது நம்ம கம்பி ப்ரெஸ் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே நீங்கள் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல கடாய் பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு நல்லா புதுசு மாதிரி வந்துடும். இதுக்காக நீங்கள் பழைய கடாயை தூக்கி போட்டுட்டு புது கடாய் காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. இதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி பாத்திரம், தோசைக்கல் எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத ஆல்ரெடி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோலாம் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோட லிங்க்கெல்லாம் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், பாத்திரம் எவ்வளோ சூப்பராக நல்லா பளிச்சுன்னு பளபளன்னு வந்துருச்சுன்னு. கடாயோட ஃப்ரண்ட் சைடில் என்ன தான் நம்ம ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணாலும் அதில் பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு கலராக ஸ்க்ராச்சஸ் மட்டும் லைட்டாக இருக்குது. இது எதனாலன்னு பார்த்திங்கன்னா நம்ம சமைக்கும் போது அதிகமாக கரண்டி யூஸ் பண்ணுறதுனால தான். இப்போ பாருங்கள், பேக் சைடு ஆனால் அந்த அளவுக்கு ஸ்க்ராச்சஸ் இல்லை. கலருமே பார்த்திங்கன்னா அந்த பிளாக் கலரே இல்லை, நல்லா சூப்பராக பளிச்சுன்னு வந்துருச்சு. ஆனால் ஃப்ரண்ட் சைடு தான் கொஞ்சம் லைட்டாக பிளாக் கலர் இருக்குது. இது இந்த அளவுக்கு தான் க்ளீன் பண்ண முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே என்னால் ரொம்ப எஃபோர்ட் போட முடியல. ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.